ஸ்ருதி ஹெர்பல் லெபோரட்டரி யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஆயுர்வேத ஆச்சாரியார் டாக்டர் பாலமுருகன் பேசுகிறேன். நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவ நிபுணராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு மக்கள் இடத்துல, குறிப்பாக ஒரு பெற்றோர்கள் இடத்துல ஒரு கருத்துரு நிலவுகிறது. அந்த கருத்துரு சரியானதா இல்லை தவறானதா, இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த கருத்துருவை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தான உணவுகளை கொடுக்க வேண்டும், ஊட்டச்சத்து மிகுதியான உணவுகளை கொடுக்க வேண்டும், குழந்தை ஆரோக்கியமாக வளர வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லா தாய்மார்களுக்கும் இருக்குது. அது தவறில்லை, அது அப்படிதான் இருக்கணும். ஏன்னா எல்லா தாய்மார்கள் அப்படி நினைச்சாதான் நம்ம பாரத தேசத்துல மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம குழந்தைகள் புத்தியோட, அதிக சிந்தனை திறனோட, நல்ல ஞாபக சக்தியோட இருக்க முடியும். ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான். அந்த ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமாக பங்களிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பாடு. அந்த சாப்பாடு ஒழுங்கா இருந்தால் மட்டும்தான் இந்த சக்தி நன்றாக இருக்கும், நல்ல ஞாபக சக்தி இருக்கும். அதனால இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுதானிய உணவுகளை அதிகமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய சிறுதானியத்தில் தயாரிக்கப்பட்ட லட்டு, சிறுதானியத்தில் தயாரிக்கப்பட்ட அல்வா, இல்லை சிறுதானியத்தில் செய்யப்பட்ட புட்டு, சிறுதானியத்தில் செய்யப்பட்ட உணவுகள்னு சொல்லிட்டு நிறைய உணவுகளை இந்த குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. இது நன்மையா இல்லை தீமையா, இல்லை இந்த கருத்துரு நான் ஏற்கனவே சொன்ன போது சரியானதா தவறானதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த கருத்துரு தவறானது. ஏன் இப்படி நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுர்வேதத்தில் இதை நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, சிறுதானியத்தை குறித்து ஆயுர்வேதத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. சிறுதானியம் உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மேன்மையானது, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பதில் மிக அற்புதமான ஒரு விஷயம். சிறுதானியம் அனைவரும் எடுக்க வேண்டிய விஷயம். ஆனால் யார் எடுக்க வேண்டும், யார் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் நான் அந்த சிறுதானியத்தை தவறானது அப்படின்னு சொல்கிறேன். அனைவருக்கும் உகந்ததா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணணும். ஆயுர்வேதத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டயபெட்டிக் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு 2 லைன்ல ஆயுர்வேதால அழகா ஸ்லோகம் எழுதிட்டாங்க. 2 லைன் தான், வேற எந்த லைன் கிடையாது, 2 லைன் தான். ஆசிய சுகம் சொப்ன சுகம் கிராமிய ஆகார பயாம்சி கதீனி குட வைகிருதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 லைன் தான், அவ்வளோதான். இதனால தான் இப்போ டயபெட்டிக் உனக்கு ஏற்படுதுன்ட்டு போயிட்டாங்க. ஆசிய சுகம் சொப்ன சுகம் அப்படின்னா, ஆசியம்னா வாய், வாய்க்கு ருசியாக சாப்பிட்றது. சொப்பன சுகம்னா தூக்கம், வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறது, எந்த வேலையும் பார்க்காம. செடென்டரி லைஃப் இன்னைக்கு தான் சொல்கிறாங்க இல்லைங்களா. மிக முக்கியமாக சுகபோக வாழ்க்கையில் யார் அதிகமாக ஈடுபடுறாங்களோ, உடற்பயிற்சி இல்லாமல் யார் அதிக பேர் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு டயபெட்டிக் வரும்னு அந்த காலத்தில் எழுதி வச்சிருக்காங்க. சாப்பிட்டு தூங்குறவங்களுக்கெல்லாம். ஆசிய சுகம் சொப்ன சுகம். அடுத்த லைன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கிராமிய ஆகார பயாம்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமிய ஆகாரம் அப்படின்னா கிராமத்தில் விளையக்கூடிய தானியங்கள், கிராமத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதான் கிராமிய ஆகாரம் பேர். நம்ம கிட்ட ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அப்போ அது வில்லேஜ் ஃபுட்டுப்பா, ரொம்ப சத்தாக இருக்கும், வில்லேஜ் ஃபுட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் இப்படி வில்லேஜ் ஃபுட்டு சாப்பிட்டா இங்கே எப்படி டயபெட்டிக் வரும்னு எழுதியிருக்காங்க? கிராமிய ஆகார பயாம்சின்னு சொல்லியிருக்காங்களே. இந்த இடத்துல கிராமிய ஆகாரம்ங்கிறது சத்தான உணவு தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதிக ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய உணவு, அதிக ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய உணவு. அந்த காலத்தில் கிராமிய ஆகாரத்தை சாப்பிட்டாங்க, நல்ல உடல் உழைப்பை ஈடுபட்டாங்க, மாடு பிடிச்சாங்க, மாட்டு வண்டி ஓட்டினாங்க. இன்னைக்கு அப்படியா? நீங்கள் மாட்டு வண்டியை பார்க்கவே முடியறதில்ல. ஏன் இன்னைக்கு சைக்கிளே பார்க்க முடியறதில்ல, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. மிதிவண்டியே நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம சூழ்நிலை தள்ளப்பட்டோம். அருகில் இருக்கக்கூடிய சின்ன கடைக்கு போகிறாங்க கூட பைக் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கிராமிய ஆகாரம் அதிக அளவு எடுத்துக்கிட்டோம்னா உடல் ஊட்டச்சத்து அதிகமாகும், உடல் சக்தி அதிகமாக சேரும், அதனால டயபெட்டிக் வரும்னு எழுதியிருக்காங்க. பயாம்சி அப்படின்னா டைரி ப்ராடக்ட், பால்லேருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு எல்லாமே பயாம்சின்னு சொல்லு. குட வைக்கிருதம் அப்படின்னா, குடம்னா ததீனி குட வைக்கிருதம், ததீனா தயிர், குட வைக்கிருதம்னா வெள்ளம்னு பேர். வெள்ளம், இனிப்பு பதார்த்தங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா டயபெட்டிக் ஏற்படும். இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுதானியம் யார் எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்கிறேன்.
சிறுதானியம் ரொம்ப நல்லது, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் குழந்தைகளுக்கு அது அஜீரணத்தை ஏற்படுத்தா வண்ணம் இருக்க வேண்டும். அஜீரணத்தை கொடுக்கக்கூடிய சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது குழந்தைகளுக்கு ஒரு விதமான உடல் உபாதைகளை தான் கொடுக்குமே வெளிய உடல் ஆரோக்கியத்தை கொடுக்காது. இவங்க காலையில் ஒரு விதமான மத்தியானம் ஒரு விதமான ஒரு ஃபுட்டு, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு சிறுதானியத்தையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் ஆரோக்கியத்தை தராது. அப்போ சிறுதானியம் எடுக்க யாரெல்லாம் எடுக்கலாம், எப்போல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா? அதுவும் நம்மளுக்கு கடமை இல்லையா? சிறுதானியம் எடுக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா, ஒன்றும் ஆரோக்கியத்துக்காக கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல, நல்ல ஜீரண சக்தி இருக்க வேண்டும். ஜீரண சக்தி நன்றாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறுதானியத்தை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இல்லை சிறுதானியத்தில் எடுக்கும் பொழுது ஜீரணசக்தி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, ஆனால் அந்த சிறுதானியத்தை நான் பயன்படுத்தியே ஆகணும். நீங்கள் சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட்டுங்கிற சொல்லக்கூடியதோ எண்ணெய் பலகாரங்களோ இல்லை பீஸா பர்கர் இந்த மாதிரி விஷயங்களோ எதுவுமே நான் பயன்படுத்தலை, என் குழந்தை கொஞ்சம் அஜீரணம் குறைவாக தான் இருக்குது, ஆனால் அந்த சிறுதானியத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அஜீரணத்தை போக்கி ஜீரணசக்தி ஏற்படுத்தக்கூடிய சில பொருட்களோட சிறுதானியத்தை கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஜீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி விஷயங்களில் மிக்ஸ் பண்ணி சிறுதானியத்தை நீங்கள் தாராளமாக வேறு எந்த ஒரு உணவாக செய்து, மிக முக்கியமாக எண்ணெய் கலக்காமல் சிறுதானிய தோசையெல்லாம் இல்லாமல் சிறுதானியத்தை அவிச்சு சின்ன வெங்காயம், இந்த கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி இந்த மாதிரி விஷயங்களில் சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த சிறுதானியமும் எளிதாக ஜீரணமாகவும் குழந்தைகளுக்கும் அதனால் ஊட்டச்சத்து மிக விரைவில் போய் சேரும். அஜீரணம் இருக்கும் பொழுதோ மலச்சிக்கல் இருக்கும் பொழுதோ சிறுதானியத்தை குழந்தைகளை உட்கொள்ள சொல்லி வற்புறுத்தக்கூடாது. அதனால் இருக்கிற அஜீரணம் இன்னும் அதிகமாகி மலச்சிக்கலுக்கு வழிகோலும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்போ எந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல அஜீரணம் இருக்கோ இல்லை குறைந்தளவு அஜீரணம் இருக்கோ அவங்கெல்லாம் நான் சொல்கிற மாதிரி ஜீரணசக்தியை மேம்படுத்தக்கூடிய பொருட்களோடு சிறுதானியத்தை பயன்படுத்த வேண்டும். தவறினால் ஆரோக்கியம் தவறும், உடல் உபாதைகள் தான் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்கிறத இங்கே நான் பதிவு பண்ணுறேன். இப்போது இந்த சிறுதானியம் குழந்தைகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்க்க போனால் கிடையாதுங்க. இந்த சிறுதானியத்தை நீங்கள் பெரியவர்களும் தாராளமாக அனைவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். அவங்களுக்கு இதே இந்த கருத்தூர் தான் பொருந்தும். ஏன்னா அவங்களுமே அஜீரண கோளாறு இருக்கும் பொழுது சிறுதானிய தோசை, சிறுதானிய விஷயங்கள் நல்லது நல்லது நல்லதுன்னு நோக்கி கடந்து போயிடுறாங்க. ஆயுர்வேதத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாடலும் சொல்லியிருக்காங்க. கடுக்காயை அம்மாவோட சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால கடுக்காய் அம்மாவோட சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய உணவை ஊட்டி அந்த குழந்தைக்கு ஒரு அஜீரணத்தை ஏற்படுத்திடுவாங்களாம். ஆனால் அந்த அஜீரணத்தினால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளையும் இந்த உடல் தொந்தரவுகளை இந்த கடுக்கா போக்குமா. அதனால் கடுக்கா தாயினும் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அம்மா ஊட்டி ஏற்படக்கூடிய தொந்தரவை இந்த கடுக்கா போக்குறதுனால இந்த தாயினும் சிறந்த கடுக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதையே நாம் இந்த இடத்துல சிறுதானிய விஷயத்தில் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அம்மா அப்படிங்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா ஜீரணசக்தியை கண்டறியாமல் உடல் ஊட்டச்சத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் நிறைய உணவை ஊட்டி அஜீரணத்தை ஏற்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அது இங்கே பயன்படுத்தி இந்த சிறுதானியத்தில் மட்டுமே இல்லை, இன்றைக்குள்ள உணவுகள் அப்படி தான். பருப்பு சாதம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு சாப்பிடுங்கிற விஷயத்துலேயே இது பண்ணிடுறாங்க. அஜீரணம் இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக தினமும் மலம் கழிக்கிறாங்களா குழந்தைகள் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க வேண்டும். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். ஜீரணசக்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பதிவு தான். சிறுதானியம், மறுபடியும் சொல்கிறேன், சிறுதானியம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது தான். யார் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. அதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.